தாவேக தலைவரும் தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சரான விஜய் அவர்கள் இன்னைக்கு திருச்சி கிழக்குல நன்றி சொல்வதற்காக இன்னைக்கு வந்திருந்தார். அதாவது ஓஜிஸ் பேக்கரி அப்படின்னு சொல்ற அளவுக்கு, அதாவது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி டைம் டிராவல் பண்ணி போன மாதிரியான ஒரு ஃபீல். அந்த முகத்துல இன்னைக்கு தான் சந்தோஷத்தை பார்த்தேன். அந்த மனுஷன் என்னைக்கு இந்த ஆட்சி பொறுப்பு ஏற்றாரோ அன்னிலேருந்து ஏதோ மூஞ்சி ஒரு இறுக்கமாவே இருந்துச்சு. அந்த மூஞ்சில சந்தோஷமாவே இல்லை, சிரிப்பா பல, ஆனா சந்தோஷம் இல்லாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த மக்கள் வெள்ளத்துல போகும்போதும் சரி, அவர் முகம் பிரைட்டா இருந்துச்சு. உண்மையான தலைவன் மக்களோடு இருக்கும் போது தான் சந்தோஷமா இருப்பாரு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு மனுஷன் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. இன்னைக்கு பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல மிக நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மீடியாவுக்கு உள்ள அளவுடே கிடையாது, வெளில போடான்னு அனுப்பி விட்டாப்பல. அதுபோக இந்த வாழை மரங்கள்லாம் தொங்க விட்டுருந்தாங்க, அதெல்லாம் நிறைய விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. எதுக்கு திமுக கார மாதிரி வாழை மரத்தை கட்டுறது, வாழைத்தாரை கொண்டா தள்ள தூக்கிட்டு போவானுங்க. இந்த திமுக காரன் தாய்மாமன் சீரு கொண்டு வர மாதிரி கொண்டு போவானுங்க. அது எதுக்கு? அதெல்லாம் தேவையில்லாத, இதெல்லாம் நீக்கிட்டா மிக சிறப்பாக இருக்கும். தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்தார், நன்றி சொல்வதற்காக வந்தார். நான் ஏதோ வேற என்ன இருக்கு, திமுகவை அடிச்சு காலி பண்ணியாச்சு, அது செத்த பம்பு ஓரமாக கிடக்குது, இன்னைக்கு யாரை தூக்கி போட்டு அடிப்பாப்பலா, ஒருவேளை மோடியை தூக்கி போட்டு அடிச்சு பிஎம் லெவலுக்கு ட்ரை பண்ணுவாப்பல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் இல்லை, எங்க அந்த ஆட்டக்காரன் தம்பியா கொண்டு வாப்பா அந்த பாடியை அப்படி தூக்கி போட்டு நீ திமுக போலவன்னு பொழந்துட்டு இருக்கிறாப்பலாம் பார்த்துக்கலாம். உண்மையிலே மிக சூப்பராக இருந்துச்சு. நான் இது அன்எக்ஸ்பெக்டட் என்ன பேச போறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு திமுக போட்டு வெளுத்து விட்டுருக்கார். அவர் ஒரு பொலிட்டிக்கலாக இங்கே ஸ்டாண்டர்டாக செட் பண்ண பார்க்குறார். தமிழக மக்கள் மத்தியில் இதுதான் பொலிட்டிக்கல் செட் பண்ண பார்க்குறார் தலைவர் விஜய் அவர்கள். அப்படி என்னென்ன பொலிட்டிக்கலை செட் பண்ணார், அவர் என்னென்ன பார்க்க போறார் அப்படிங்கிற விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் யங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அதாவது இன்னைக்கு திருச்சி நோக்கி தலைவர் விஜய் அவர்கள் புறப்பட்டார். ஆரவாரத்தோட மக்கள் வெள்ளத்தை பார்த்தோம். அதற்கு பிறகு அந்த விழா தொடங்கப்பட்டது தமிழ் தாய் வாழ்த்தோட தொடங்கப்பட்டது. நிறைய விமர்சனங்கள் ஆயிருந்துச்சு, நம்ம சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே. ஆனா அது நம்ம ஏற்கனவே விளக்கம் கொடுத்திருந்த மாதிரி, அது மத்திய அரசோட நிகழ்ச்சியில அவங்களுடைய தேசிய கீதத்தை முதல்ல நம்மளோட தேசிய கீதத்தை பாடுறாங்க, தேசிய பாடலை பாடுறாங்க. இது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய தனிப்பட்ட விழா அப்படிங்கிறதுனால இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்தோட ஆரம்பிக்கப்பட்டது. அதுல ஊர்ந்து கவனிக்கக்கூடியது என்னன்னா, இன்னைக்கு எப்பொழுதும் போலவே, அதாவது ஏற்கனவே இந்த எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரியான செட்டப் இருந்துச்சு. வேற நான் முதலமைச்சர் ஆயிட்டேன், எனக்கு நிறைய பவர் இருக்கு, புறா 5 ஏக்கர் இடத்த புறா மைக்க போடுறா, மக்களை கூட்டுறா அப்படின்னு ஒரு கேவலமான திமுக அரசியல் பண்ணாம, ஏன்னா திமுக ஆட்சி காலத்துல அந்த பெருவம் 200 பரப்புவம் 60 பெண்கள் மாநாடு, அந்த மாநாடுன்னு லட்சக்கணக்கான மக்களை கூட்டுறதுன்னு காசு கொடுத்து கூட்டியாந்து அலக்கழிப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. 5000 பேர் வா, கியூஆர் கோடு இருக்கா, கியூஆர் கோடு இருந்தா உள்ளவா இல்லை இல்லை போ அப்படின்னு. அது பாதுகாப்பு கருதி ஏன்னா அந்த எலெக்ஷன் டைம்ல அது ரொம்ப பெட்டரா இருந்துச்சு, ரொம்ப பாதுகாப்பா இருந்துச்சு. தலைவர் விஜய் வராரா எவ்வளவு கூட்டம் வரும், அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம 5000 பேர் உள்ளவா அப்படின்ட்டு ஆரம்பிச்சது நல்ல ஒரு நல்ல முன்னெடுப்பு அப்படின்னு தான் பார்க்குறேன். இதற்கு பிறகு தலைவர் விஜய் அவர்கள் எங்கேயாவது போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணுறதே பெட்டராக இருக்கும். அதற்கு பிறகு இன்னைக்கு அவர் செட் பண்ணியிருக்க பொலிட்டிக்கல் நரேட்டிவ்னு இருக்குல்ல, அதாவது இத்தனை நாள் அவர் ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து இத்தனை நாள் அவங்க ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறங்கிற மாதிரி செட் பண்ணிட்டு இருந்தாங்களா, அதை இன்னைக்கு செம்மையாக பிரேக் பண்ணியிருக்காருன்னு தான் பார்க்குறேன். ஏன்னா அந்த பாடியை தூக்கி போட்டு செத்து போன பாடியை குழி பணத்தை நோண்டி எழுவு கொண்டாடுறதுன்னு ஒரு விஷயம் சொல்லுவோம்ல, அது இதுதான். திமுக புதைச்சி இனி 1 மாதம் ஆகுது, அந்த படத்தை மறுபடியும் கொண்டாட்டு பொழப்பெல்லாம் வளர்ந்துட்டு இருக்காங்களேன். அதில் மிக சிறப்பாக என்னது பார்த்ததுன்னா, இந்த ஜென்சி கிட்ட பிடிக்கிறேன் அப்படின்ட்டு இவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எது இந்த இங்கிலீஷ்லையும் தமிழையும் கலந்து அறிக்கை விடுறாங்களா, அதுவா? அந்த காமெடிலாம் கிடையாது. சரி, தன்மைக்கு மீறி எல்லாரும் ரீல்ஸ் பண்ண சொல்லியிருக்கிறாப்புல, அதுவும் கிடையாது அப்படின்ட்டு சட்டசபையில் இன்னைக்கு என்ன நடக்குதுன்ற இந்த இளைஞர் கூட்டம்லாம் பார்க்குறாங்க. அதுதான் உண்மையான ஜென்சி பொலிட்டிக்கல். அதை செஞ்சது யாருன்னு உங்களுக்கே தெரியும், நான் ஏன் சொல்லணும் அப்படின்ட்டு உண்மையான பொலிட்டிக்கல் தான். ஏன்னா இத்தனை காலகட்டங்கள் அதெல்லாம் பார்த்தாங்களா, யாரும் எங்கேயே திட்டிட்டு போறாங்க, நமக்கு என்ன அப்படின்ட்டு உட்காந்துருந்தாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்பதற்கு மிக முக்கிய காரணம் தலைவர் விஜய் அவர்கள். அதற்கு பிறகு என்ன சொல்றாருன்னா, 6 மாசம் நான் உங்களுக்கு டைம் தரேன், இந்த அரசுக்கு நம்மளாம் டைம் கொடுப்போம், எந்த ஒரு இடைஞ்சல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு யார் சொல்லியிருந்தா? ஐயா ஜாலி நையா சொல்லியிருந்தாப்புல. ஆனா 6வது நாளே அழுவ ஆரம்பிச்சிட்டாப்புல. எங்க போய் அழுவாப்புல, கல்யாண வீட்டுலாம் அப்பனவனு அழுதுட்டு இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அவர்கள் தற்போதே அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் நடக்குதுன்னு நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சொல்ல போனா நான் கோட்டு போட்டு போறேன், கோட்டு சுட்டு போட்டு போறதுக்கெல்லாம் விமர்சிக்கிறாங்க, நாங்கெல்லாம் கோட்டு சுட்டு போடவே கூடாதா அப்படிங்கிற மாதிரி. அதாவது கபாலி படத்துல ரஜினி சொல்ற மாதிரி கெத்தா மாசா நான் போட்டு சுத்தோண்டா அப்படின்னு. அது போக இவர் என்ன பண்றாருன்னா, தற்போது இடைத்தேர்தல் நடக்க போகிறது இல்லை, அந்த இடைத்தேர்தலுக்கான ஒரு பொலிட்டிக்கலை இப்ப ஸ்டார்ட் பண்றாரு. இன்னைக்கு நடந்தது ஏதோ நன்றி தெரிவிப்பு விழா மட்டும் கிடையாது, இது இப்ப நடக்க போகிற ஒரு 5
தொகுதிகளுக்கு ரீஎலெக்ஷன், அதாவது இடைத்தேர்தல் நடக்க போகுது. அந்த இடைத்தேர்தலுக்கான ஒரு முன்னெடுப்பாக இன்னைக்கு எனக்கு என்னமோ வந்து எலெக்ஷன் கேம் திரும்பி வந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 2 மாதம் முன்னாடி டைம் மிஷின் போயிட்டு திரும்பி அதை பார்த்துக்கிட்டு ஒரு நாஸ்டாலஜி மொமெண்ட்டாக ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்களேன். அவர் இப்போ ஒன்று சொல்கிறார், அதாவது இங்கே 2 பேருக்கு தானே போட்டியா, ஒன்று திமுக இன்னொன்று தாவேக்காடா, ஏழை தேவையில்லாத அந்த தீர்ந்து போன சக்கரம் தூர வீசுங்கடா அப்படின்றாப்புல. அதுக்கு பிறகு டிஆர் கணக்கா வந்து ஒரு மாசு டயலாக் விட்டாரு. அதாவது நீங்க தீய சக்தி மட்டும் கிடையாது, நீங்க மக்களோட தூரமா இருக்கிற தூர சக்தி, மக்களுக்கு பாரமா இருக்கிற பார சக்தி, நீங்க ரொம்ப கோரமா இருக்கிற கோர சக்தி, மக்கள் விட்டு ஓரமா இருக்கிற ஓர சக்தி அப்படின்னு கலாச்சி விட்டார்கள். அதிமுக ஒரு சக்தி பட்டம் இருக்காது, அது தீர்ந்து போன சக்தி. அப்புறமாக இந்த மக்களை நீங்கள் இழிவாக பேசுங்கள், உங்களுக்கு வந்து ஓட்டு போட்ட மக்களை நீங்க ரொம்ப இழிவா பேசுறீங்க, அவங்க வந்து ரீல்ஸ் மோகத்துல ஓட்டு போட்டுட்டாங்க, கவர்ச்சியில ஓட்டு போட்டுட்டாங்க, இன்னும் தற்கூரி என்று நீங்க அவன் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுல அவரை ரொம்ப அருமையா சொல்லியிருந்தார். அதாவது கவர்ச்சியில ஓட்டு போட்டுன்னு சொல்றீங்க, நான் அப்படின்ட்டு நிறுத்திட்டா போல. நான் சொல்றேன் ஆத்து நான் ஆடினுங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. என்ன கவர்ச்சி? ஒரு மக்கள் தலைவன் வந்திருக்கிறான், இத்தனை நாள் நடந்த அந்த அட்டூழியங்களை பார்த்துட்டு வெறுத்து போய் ஓட்டு போட்டிருக்காயா. நாங்களே சொல்றோம்ல, இப்ப நாங்களாம் என்ன ஒரு ஈர்ப்பா, ஒரு தலைவன் வந்திருக்கிறார், நல்ல அரசியலை பேசுகிறார், தெரிந்த முகம், அதனால மக்கள் கொண்ட ஓட்டு போட்டுட்டாங்க. இன்னும் எங்களை தற்குன்னு சொல்லிட்டு தான் வாயில கெட்டாப்புல வந்துடும், ஏதாச்சும் அசிங்கமா பேசி விடுவோங்கிறத ஷார்ட்டா சொல்லி முடிச்சுட்டாப்புல வைங்கள. அதுதான், அதாவது இவர்கள் வெற்றி பெற்றதற்கு, தாவேகா வெற்றி பெற்றதற்கு மிக முக்கிய காரணமாக ஒரு காரணியாக இருந்தது திமுகன்னு நான் பல காலமா என்னோட வீடியோக்களை சொல்லிட்டு இருக்கிறேன். அது உண்மைதான். ஏன்னு கேட்டா இந்த திமுக தான், அதாவது தாவேகா சப்போர்ட்டரா இருக்கிற, தாவேகாக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்ற மக்களை தற்கூரின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஒரு மாதிரியான ட்ரிகர் பாயிண்ட், இது சைக்காலஜிக்கலான ஒரு மொமெண்ட். அது வந்து சரியா யூஸ் பண்ணிக்கிட்டது எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க இருக்கிறீங்க, உங்களை போயிட்டு நான் வந்து தாவேகாக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க, அது நிறைய பிரச்சனை இருக்கு, புதிய கட்சிங்க, அது என்ன தெரியும், விஜய் அவர்களுக்கு என்ன தெரியும், ஒரு அரசியல் புரிதல் எல்லாம் வந்திருக்கிறாரு, கொஞ்சம் டைம் ஆகட்டுமே, 2 வருஷத்துக்கு நீங்க ஓட்டு போடணும்னு சொல்லி அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தா, அப்படி இல்லப்பா நீங்க ஏதாச்சும் பேசிட்டு கொஞ்சம் கன்வின்ஸ் ஆனதுக்கு வழி இருக்கு. தாவேகா ஓட்டு போட போறியா, அட தற்கூரி அப்படின்னு சொன்ன உடனே காண்டாயிடுவான். அவன் யாரை பார்த்தா தற்கூரிங்கிற அப்படின்ட்டு அவன் சண்டைக்கு போவான். அதை தான் திமுக சைக்காலஜிக்கல் ரீதியா நம்மள டெம்பர் பண்ணி விட்டாங்க, அந்த ஜென்சி தலைமுறை டெம்பர் பண்ணிட்டாங்க. அதனாலதான் ஆமா நீ தற்கூரின்னு சொல்றீல்ல அப்படின்ட்டு ஓட்டா போட்டு திமுக கடிச்சு விட்டாங்க. அந்த கடுப்புல இன்னைக்கு அப்பாவும் புள்ளையும் ஊரா போய் கல்யாண வீடு, சாவு வீட்டுல இருந்து கல்யாண வீடு வரைக்கும் ஒரே ஒப்பாரி சத்தமா இருக்கீங்களா திமுகங்க. அதற்கு மிக முக்கிய காரணம், இன்னைக்கு நீங்க யாரை தற்கூரின்னு சொல்றீங்களோ அந்த பெருமகுதியான மக்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க. அதுதான் காரணம். அதற்கு பிறகு உண்மையை சொல்லு உடன்பிறப்பே அப்படின்னு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாப்பல நம்ம முக ஜாலின் ஐயா. அவர் என்ன சொல்லியிருந்தாப்பலன்னா, திமுக ஏன் தோத்துச்சுன்னு உங்க மனசுல உள்ள கருத்துக்களை நீங்க நேரடியாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கூட போயிட்டு அசிங்கசியமா கேட்டு வந்துட்டோங்களேன். அது வந்து தலைவர் விஜய் அவர்கள் சொல்றாரு, நீ வந்து உடன்பிறப்புகள்ட்ட எல்லாம் கேட்காதீங்க, உடன்பிறப்புகளுடைய மொழி எங்களுக்கு புரியுது. அதாவது கஷ்டப்பட்டு ஒரு மாடா உழைச்ச நாங்க வந்து இப்ப தோத்து போயிருக்கோம், அதுக்கு காரணம் உங்க குடும்பத்துல உள்ளவங்க சொகுசா உட்கார்ந்துட்டு சில வேலைகளை பார்த்தாங்க, அதான் மிக முக்கிய காரணம். என்ற உன் குடும்பம் மட்டும் வாழணும்னு ஒரு குடும்ப கட்சியாக இருந்து குடும்பமா கொள்ளை அடிச்சிக்கல, ஆனா கொள்ளக்கார பயலுள்ள நீங்க தான் அயோக்கிய பயலுள்ள காரணம் அப்படிங்கிறது ரொம்ப டீசெண்டா, என்ன மாதிரி இல்லாம ரொம்ப டீசெண்டா சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டது அந்த 100 யூனிட் மேட்ரு. இப்போ வந்து 200 யூனிட் ஃப்ரீ, அதுக்கு முன்னாடி 500 யூனிட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ, 500க்கு மேலே போயிட்டா 100 யூனிட் ஃப்ரீ. அது திமுக சில நரேட்டிவ்ல செட் பண்ண பார்த்தாங்க. அதாவது நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை வந்து நீங்கள் வந்து நீக்கிட்டீங்க அப்படின்னு. நீங்கள் அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டாப்ல, இது நீங்க கொண்டு வந்த திட்டம் கிடையாது, இது உங்க ஜாலினையா கொண்டு வந்த திட்டம் கிடையாது, இது 2016 ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டம். 2016 அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 100 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த திட்டமா இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டு இருக்கு. உங்க ஆளு ஒன்றும் பிடிங்கி நடல, புரியுதா? ஏற்கனவே ஜெயலலிதா பிடிங்கி நட்டுட்டு போனிச்சு, இன்னைக்கு நான் வந்து பிடிங்கி நட்டு இருக்கிறேன். இடையில உங்க ஆளு படுத்து சோதா தூங்கி இருந்தாப்லே தவிர வேற என்னத்த கீச்சாரு அப்படிங்கிற மாதிரியாக இன்னைக்கு வந்து அவர்கள் பரப்பியிருப்ப பொய்யை உண்மையை சொல்லியிருக்கிறாரு. ஐ மீன் திமுக தன்னால் பரப்பிக்கிட்டு இருந்துச்சு போய் நாங்கள் கொண்டு வந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க, 100 யூனிட்டை நாங்கள் தான் கொண்டு வந்தோம்னு, அது போய் அப்படிங்கிற அறிவிச்சிருக்கிறார். அதற்கு பிறகு இந்த விவசாயிகளுக்கான அந்த கடன் தொகையை வந்து தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. அதில் சில கருத்து மோதல்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாருக்கும் தாவேக்காவை சார்ந்த நிறைய பேருக்குமே இருந்துச்சு. அதை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் தள்ளுபடி பண்ணியிருக்கணும் அப்படின்னு. நம்மளும் என்ன சொல்லியிருந்தோம்னா, தற்பொழுது உள்ள நிதி சூழல் காரணமாக இதை அவர் உடனடியாக பண்ணியிருக்காரு. ஏன்னா தற்பொழுது விவசாயிகள் வந்து இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நம்ம வந்துட்டோம், உடனடியாக அவங்களுக்கு ஒன்று பண்ணும் அப்படின்ட்டு தான் அந்த மேட்டரை சொன்னதை மீறி சில விஷயங்கள் பண்ணாமல் விட்டது உண்மைதான். இன்னும் வருங்காலங்களில் அது சரியாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு விஜய் அவர்கள் தெளிவாக சொல்றாரு, நாங்கள் நிதி நெருக்கடியில் இருக்கிறோம், நீ இந்த திமுக பெரிய அளவில் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க, அந்த நிதி ஆதாரங்களை லாக் பண்ணிட்டு எங்கள்கிட்ட ஒன்றுமே கிடையாது, எங்களால் வந்த புதுசில் ஒன்று பண்ணணும்னு நினச்சி நாங்கள் இதை பண்ணியிருக்கோம்,
கூடிய விரைவில் அதை சிறப்பாக பண்ணுவாங்க. இன்னைக்கு மரிய வில்சன் இருக்கிறால நம்மளுடைய நிதித்துறை அமைச்சர், அவரே சொல்றாரு இதை நாங்கள் மறுபரிசீலனை பண்ணி கூட நாங்கள் செய்வோம், அதற்கான மறுபரிசீலனை நடந்துகிட்டு இருக்கு, அதையும் செய்வாங்க. அதற்கு பிறகு அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு இந்த குறிப்பிட்ட ஒரு 20 நாட்களாக எங்க ஒழித்து கொண்டிருக்கு. திமுக ஆட்சியில் என்ன நடந்துகிட்டு இருந்தோ அதே தான் தற்போதைய தாவேக்கா ஆட்சியில் 20 நாள் அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் சம்பந்தமா நடந்துகிட்டு இருக்க உண்மைதான். ஆனா அதுல தலைவர் விஜய் அவர்கள் தெளிவாக குறிப்பிடுறார். அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி போன வீடியோக்களை சொல்லியிருந்தோம்ல, ஆம வேகத்துல போயிட்டு இருந்த ஒரு கட்சி திடீர்னு குதிரை வேகத்துல பாயணுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 5 வருடங்கள்ல எல்லா மூலம் கூடும் கஞ்சா எஞ்சாலும் புறையோடி கிடக்குதுயா. இப்ப நான் ஒன்று சொல்றேன், போன மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 6 மூட்டை கஞ்சா இறக்கி வச்சிருக்காங்க எங்க ஊரை. சும்மா சொல்றேன், எங்க ஊரை நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், கோத்து தூட்டு விடக்கூடாதுல, ஒரு 10 கிலோ இறக்கி வச்சிருக்காங்க. தலைவர் ஆட்சி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா இது யாருடைய தவறு? இது யாருடைய தவறு? யாருடைய ஆட்சி காலத்தில் வந்துச்சு அவருடைய தவறு. இப்போ தாவேக்கா ஆட்சி காலத்தில் இப்போ 2026 ஜூன்ல இருக்குங்கிறதுனால தாவேக்கா தலைவருடைய பிரச்சனை ஆகாதுல்ல, அது தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்களே. எவ்வளோ இது வரைக்கும் ஒரு 2000 கிலோவுக்கு நெருக்க பிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய ஆட்சியில கட்டுக்கடங்காம எல்லா இடங்கள்லையும் கஞ்சா போதை பயங்கரமா இருந்துச்சுங்க, அதை நாங்கள் கட்டுப்படுத்தி கொண்டு வருவதற்கு இத்தனை நாட்கள் ஆகுது, 20 நாளாகவும் நாங்கள் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இத்தனை பெண்கள் வன்புணர்வு செய்யறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த போதை. அதை ஒழிப்பதற்கான 20 நாள் எல்லா நடவடிக்கையும் எடுத்துருக்கேன். கண் கூட பார்க்குறேன், நான் ஏதாவது முட்டு கொடுக்க வரேன்லாம் சில பேர் நினைப்பாங்க, புரியுதா? நான் முட்டு கொடுக்கலாம் வரல, கண் கூட பார்க்குறோம்ல, நமக்கு தெரியுதுல. அதாவது ஒரு இடத்துலயாவது இன்னைக்கு நடந்த எவ்வளோ அட்டுழியம் நடந்திருக்கு, அங்கே ஒரு கொலை நடக்குது, இங்கே ஒரு கொலை நடக்குது, அங்கே 6 பேர் வெட்டிட்டாங்க, இங்கே 3 பேர் வெட்டிட்டாங்கன்னு சொல்லும் போதெல்லாம் அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள அந்த குற்றவாளிகளை கைது செய்கிறாளா இல்லையா? இல்ல இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இந்த சூழல நடந்த சிறுமியோடைய கொலையில, இந்த வன்ம கொலையில அடுத்த 24 மணி நேரத்துல பிடிச்சாச்சு. அந்த இடத்துல அமைச்சர் சம்பத்குமார் போறாரு, அந்த ஊர் எம்எல்ஏ போறாரு, இங்க இருந்து தமிழக டிஜிபியாக இருக்கிற சஞ்சீப் ராய் ரத்தோர் அங்க போறாரு. இதெல்லாம் போன காலங்களில் நடந்தது கிடையாது, இந்த காலகட்டங்களில் நடக்குது. இப்போ நீங்க அதுக்கு பிறகு ஒரு 6 பேரை வெட்டிட்டாங்க சொல்றாங்க, அவங்க ட்ரோன் வச்சு பிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு மயிலாடுதுறையில எழுத்து விட்டு பையன் 3 பேரை வெளில வெட்டி போட்டிருக்கான், திமுக கவுன்சிலர் பையன், அவங்கள உடனே பிடிச்சாச்சு. இந்த 20 நாள்ல எங்கெங்க குற்றங்கள் நடந்துச்சோ அந்த குற்றங்கள் செய்த குற்றவாளிகளை உடனடியாக 24 மணி நேரத்துல பிடிக்கிறாங்க. ஒரு பிரச்சனையா அமைச்சர் உடனே அங்க போறாரு, போலீஸ் உடனே போகுது. இதெல்லாம் புதுசா இருக்கு. மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு தாவேக்கா தொண்டர்களாக இருந்தாலும் சரி, எங்களை மாதிரி யூடியூபராக இருந்தாலும் சரி, இல்ல பார்த்துக்கிட்டு இருக்க பொதுமக்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஆட்சியில தவறு நடக்குதுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல குற்றச்சாட்டை கண்டிப்பா வைப்பான். இன்னைக்கு ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு அதிகாரியை நீங்க தவறா போட்டிருக்கீங்கன்னா கேட்கறான், நீ தவறா செஞ்சிருக்கீங்கன்னு கேட்கறான். இன்னும் இந்த ஆட்சியிலும் ஏன் கேட்டா, எங்கெங்கயோ ஒரு குற்றம் நடக்குதா, அங்க மது வித்துக்கிட்டு இருக்காங்க, இங்க ஒரு பெண்ணை ஈவ்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வரது இன்னைக்கு டிவிக்கு உள்ள பசங்க தான். ஏன்னு கேட்டா அங்க குற்றம் நடக்கக்கூடாது, நாங்க எதுக்காக இன்னைக்கு டிவிக்கு ஆட்சி கொண்டு இருக்கோம்னா இதனால கொண்டு இருக்கோம், இதனால அந்த இடத்துல தவறு நடக்குதுங்க, அதுக்கு ஆக்ஷன் இருக்கு, இந்த இடத்துல தவறு நடக்குது, இதுக்கு ஆக்ஷன் நடக்குன்னு ட்விட்டர்ல உட்காந்து ட்வீட் போட்டுட்டு இருக்கோம். அது போலீஸும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்குங்கும் போது இன்னைக்கு ஆட்சி நடத்துவது தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் மட்டும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற டிவிக்கு தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஆட்சி நடத்துறாங்க. அவங்க சொல்றாங்க அங்க தப்பு நடக்குது, அதை சரி பண்ணுங்க, இங்க தப்பு நடக்குது, இங்க சரி பண்ணுங்க. இன்னைக்கு வாழை தோரணம் வாழை மட்டை கட்டி இருக்குங்கும் போது அதை நோட் பண்ணி சொல்றாங்க, இதுக்கு தேவையில்லாத இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, திமுக அதிமுக தானே பண்ணுச்சு, நீங்க எதுக்கு பண்றீங்க அப்படின்னு சரியா கேட்கறாங்க. பேனர் மாட்டு இருக்கு, எதுக்கு பேனர் வைக்கிறீங்க? ஏற்கனவே பேனர் கலாச்சாரத்தினால தமிழ்நாடே சீரழிஞ்சது பார்த்தாதா? நம்ம திமுகவா, நம்ம அதிமுகவா? பேனர் கலாச்சாரத்தை ஒழுங்கின்றான். இன்னைக்கு என்னுடைய அறப்போர் இயக்கத்திலேருந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க, ஒரு பேனர் வச்சு மின்கம்பில அடிச்சு, இதெல்லாம் தேவையில்லாதது. அதாவது இப்ப புதுசா வந்தவன் எவன் வைக்கிறாங்கிறீங்க, கட்டவுட்டியா இருக்கிற இந்த புதுசா வந்திருக்காங்களா அதிமுக திமுகல இருந்து இந்த விஜய் அவர்கள் வெற்றி பெற்று தாவேக்கா ஆட்சி அமைத்ததுக்கு பிறகு அதை நோக்கி வந்தாங்க இல்ல, இந்த ஊருக்குள்ள மண்ணடிக்கிற குரூப்பு, கனிம வளம் திருடுற குரூப்பு, களிமண் அல்ற குரூப்பு, இவங்க எல்லாம் திடீர்னு தாவேக்கா ஆட்சி ஒரு கட் அவுட் வச்சுட்டா நீ தாவேக்காரன் ஐடியா? ஏன்டா கஷ்டப்பட்டு உழைச்சான் எலெக்ஷனுக்கு, இவர் விஜய் அவர்கள் ஜெயிப்பாரா இல்லையா, தாவேக்கா ஆட்சியை பிடிக்குமா இல்ல, எதுவுமே தெரியல. தலையில ஒரு துண்டை ஒண்ணு கட்டிட்டு கொடியை ஒண்ணு பிடிச்சிட்டு போயிட்டான், ரோடு உள்ள போயிட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு ₹1 வரல. இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு பிறகு எல்லாம் கட் அவுட் வைக்கிறாங்க. இவங்க வைக்க கட் அவுட் வைக்கிறவங்க எல்லாம் தாவே கேட்கறாங்க கிடையாது, புதுசா தாவேக்கால சொன்னாங்க. இதெல்லாம் போலீஸ் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவன் யார் கட் அவுட் அந்த முகத்தை தூக்கி போட்டு ஜெயிலில் கொண்டாச்சு ஒரு மாசம் நீ ஜெயிலில் போட்டு இவங்க வளர்ந்து திருந்துவாங்க. கட் அவுட் வைத்ததனால் எத்தனையோ குழந்தைகள் பலியா இருக்கின்றன. ரோட்ல போயிட்டு இருக்கும்போது கட் அவுட் கீழே வந்து எத்தனை பெண்கள், ஸ்ரீமதிங்கிற பெண்கள் உயிரிழந்தது. அதுக்கு தாவேக்கா தலைவர் விஜய் ஐ திங்க் சர்க்கார் படம் நினைக்கிறேன், அதை அவர் கோட் பண்ணி மென்ஷன் பண்ணி சொன்னார். தலைவருடைய ஆட்சியில் அந்த தவறாக நடக்காம இருக்கணுமா இல்லையா? அப்படியாக இன்னைக்கு
தமிழகத்துல ஒரு புதிய அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது. அதை நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இன்னும் சிறப்பாக நடக்க வேண்டும். எங்கெல்லாம் தவறு நடக்கிறதோ, எங்கெல்லாம் இந்த தாவேக்கா அரசு தடுமாறுகிறதோ அங்க தட்டி கேட்போம். நல்லது பண்ணும் போது தட்டி தூக்கி விடுவோம். அதை பண்ணாம அதை திமுக கார மாதிரி எல்லாத்துக்கும் உட்காந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு நல்ல ஒரு மக்களாக நம்மனா ஆளும் அரசு எடுத்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். தவறு செய்யும் போதெல்லாம் அந்த ஆளும் அரசு சரி செய்யும் போது அதே நம்ம உண்மையிலே கங்க்ராச்சுலேஷன் பண்ணி கொண்டு போகணும். அப்படியாக இன்னைக்கு தாவேக்கா தலைவர் கடந்த 20 நாட்களில் மிக சிறப்பான ஆட்சியை நடந்துகிட்டு இருக்கு. இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை மட்டும் இருக்கு. அதை மட்டும் நான் ஏதோ முசாரி பிரேமநாதா மாதிரி பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அண்ணன் நல்லாச்சு நடத்துறாப்புல, ஆனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருந்ததுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி கிடையாது. அது இன்னும் அந்த ஒரு தொற்று மாதிரி தொற்றிக்கிட்டு இருக்கு. அதை தலைவர் விஜய் அவர்கள் கூடிய சீக்கிரம் சரி செஞ்சிருவார். நல்லாட்சி மலர்ந்து விட்டது. கான்ஃபிடென்டா இருக்க, வெற்றி நிச்சயம்.